வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நண்பர்களே, எப்பயும் போல் இன்றைக்கி நம்ம ஏரிக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்ம எப்பயும் போடுற இடத்துல போடாமல் இன்றைக்கி வேறு இடத்துல போட்டுக்கிறோம். ஸ்பாட்டை மாற்றி வேறு இடத்துல போட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புது நண்பர்கள்லாம் நம்மளுக்கு கூட வந்து நம்ம புது சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்லாம் வந்து கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி ஊரை சேர்ந்தவங்க தான். எல்லாம் நம்ம ஊர் பசங்க தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஆப்போசிட் சைடில் போட்டோம். நம்ம எப்பயும் போடுற சைடில் இல்லை, ஆப்போசிட்டில் வேறு சைடில் போட்டோம். அங்கே வந்து நல்லா மீன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டுக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு இதுங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கட்லா ஒன்று போட்டுடுச்சு. ரோகு அது பாருங்கள், சும்மா ஒரு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ சைஸ் தான் ரோகு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே நிறைய ரோகு தான் மாட்டுது. சின்ன சின்ன ரோகுங்க இப்போ நிறைய மாட்டுது. மழைக்கு அப்புறம் இந்த மாதிரி ரோகு தான் மாட்டுது. ஆனால் மீன் கிடச்சிக்கிட்டே இருக்குது, கிடைக்காம இல்லை, மீன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ராடு எடுத்துகிட்டு வந்திருந்தார். 2 ரீலு, அப்புறம் 2 ரீலுக்கும் ப்ரைடு எடுத்துகிட்டு வந்திருந்தார். அது எல்லாமே செட் பண்ணி அவரே சொல்லுவார் பாருங்கள், என்னென்ன ராடு, என்ன கம்பெனி, என்ன ரீலு, என்ன ராடு அப்படின்ட்டு. அதை நீங்களும் பார்த்துங்க. இந்தமாரி கட்லா மீன் பிடிக்கிறதா இருந்தால் அந்தமாரி ராடு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ராடு ரீலு பாருங்கள் இப்போ சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்க தந்தால் வாங்கிக்கோங்க. என்ன ராடு யூஸ் பண்ணுறீங்க சொல்லியிருந்தா? ரீல்லாம் வந்து டைவா இது வந்து கம்மியாக தான், வந்து ஒரு 6 kg ட்ராக். இது ரீல் பேர் தான் டைவா. ராடும் டைவா தான். ராடும் ஒரே கம்பெனி தான். ஆமாம், ரெண்டும் ஒரே கம்பெனி தான். ஸோ இதுவும் வந்து 32 LB. ப்ரைடும் 32 LB தான். ஓகே, ஆரம்பிக்க போகிறோம், பார்க்கலாம். மொத்தம் 3 ராடா? மொத்தம் 2 ராடு. லுக்கானா கோம்ரோ இந்த ராடு. எத்தனை அடி போடுது? லுக்கானா 8 feet ராடு. ஓகே, லுக்கானா கோம்ரோ ராடு. ஸோ இது சிமானோ 4,000. ஆமாம், இது சிமானோ வந்து 4000 சியானா. அது 62 LB வந்து ப்ரைடு. ஓகே, வெயிட் எவ்வளோ போட்டு அடிக்கலாம் அதில்? இதில் வந்து 12 kg வரைக்கும் அடிக்கும். 12 kg வரைக்கும். ஓகேவா நண்பர்களே, இவர் சொன்ன இப்போ இந்த மெத்தட்லேயே நீங்கள் வாங்குங்க. சாதாரண ஒரு சின்ன ரோகு, கட்லா இந்த மாதிரி ஏரியில் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ராடு, இந்த ரீலு, இந்த சாதாரணமாக இந்த சிம்பிளாக இந்த மெத்தடில் வாங்கினாலே போதும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணுறாருன்னா கோழி தீவனம். அது கூட கொஞ்சம் சத்து மாவு, கொஞ்சோண்டு தங்க பாருங்கள், மில்க் பிஸ்கெட் 2 போடுறாரு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார் வீட்டில். பிஸ்கெட் மட்டும் போடல, அதனால் பிஸ்கெட் மட்டும் இங்கே போடுறாரு. ஒரு 1/2 கிலோ கோழி தீவனம் வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ தவிடு, கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிலோ நம்ம பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு போட்டுக்குங்க. அவ்வளோதான். இது கூட கொஞ்சோண்டு ஒரு 2 பிஸ்கெட்டை கலந்துக்குங்க. வேறு ஒன்றுமே இல்லை, மெத்தடு இதே தான். வேறு எதுவுமே போடாதீங்க. கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எதுவுமே போடாதீங்க. இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அந்த கோழி தீவனத்துலேயே இருக்கும். அது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் அந்த ஸ்பைடரை. பாருங்கள், பாப்பா பால் செட் தான் போடுறாரு. நீங்கள் வந்து பாப்பா இப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெட்டு, எல்லோ இது 2த்தையும் யூஸ் பண்ணுங்கள். நல்ல மீன், நல்ல ரிசல்ட்டு. மீனுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு அது கண்ணுக்கு தெரியணும். பால் தெரிஞ்சதுனாலே போதும், அது கப்புன்னு எடுத்துடும். பாருங்கள், ஃபைனலாக எல்லாத்தையும் 2 ராடு எல்லாத்தையுமே செட் பண்ணி போட்டார். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி முள்ளை சொறி வச்சுருங்க பாப்பப்போ. ஏன்னா தூக்கி போடும்போது அந்த பால் போய் சிக்கிக்கிச்சுன்னா மேலே பால் எழும்பாது, ஒன்று சிக்கிக்கிட்டு மண்ணில் போய் மாட்டிக்கும். பால் மீன் அடிக்காது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது பிரிஞ்சு தானாக பால்லாம் மேலே வந்துடும் தண்ணியில் போட்ட பிறகு. நண்பர்களே, நம்ம சேனலில் நிறைய ஃபிஷிங் வீடியோ, ஃபிஷிங் சம்மந்தமாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பால் செட் நம்மக்கிட்ட வந்து சேல்ஸுக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வந்து ஃபோன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி விடுவேன். ஹோம் டெலிவரியே போட்டு விடுவேன் நான். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு 300 ரூபா தான். அப்புறம் அந்த சார்ஜ் வந்து எவ்வளோ, நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து கேட்குறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் ஆகும். டெலிவரி சார்ஜ் அது மட்டும்தான். இன்னும் ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபா கூட வரும், அவ்வளோதான்.
ரூபாயில் செட்டு முடிஞ்சிடும். நல்லா முறையாக கட்டி தரும். சூப்பராக இருக்கும். நல்லா மீன் அடிக்கும். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு மெசேஜில் வந்து கேளுங்க. என் நம்பரை கேட்டிங்கன்னா நான் என் நம்பரை கொடுப்பேன். அதுக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பாப்பாப் 2 பாப்பாப்பு மொத்தம் 4 முள் கட்டி தருவோம். 2 பாப்பாப்பு 2 அப்படியே ஸ்பாஞ்சு பால் போடுற மாதிரி. எல்லோரும் 45 மீட்டர் தான் வயர் போட்டு தருவாங்க. நான் 90 மீட்டர் போட்டு தருவோம் டபுளாக. ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள், போட்டு அடுத்தது நம்ம நண்பருக்கு வந்து ஒரு மீன் ஒன்று அடிச்சிடுச்சு. இந்த ஃபுட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. அவர் போட்டதுலேருந்தே மீன் எடுத்துக்கிட்டே தான் இருந்தார். பாருங்கள், எல்லாமே ரோகு தான். நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செட்டு பாட்டில் செட்டிங் போட்டிருந்தார். 2 ராடு. இது இந்த ஃபுட்டை நீங்கள் எல்லாமே கலந்துட்டு நண்பர்களே, அது கூட கொஞ்சம் இந்த எல்லோ கேசரி பவுட்ரு, அது இல்லைன்னா ஆரஞ்சு கேசரி பவுட்ரு, இது எதனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ராடில் ஒரு மீன் ஒன்று நல்லா சைஸாக போட்டது. போய் நண்பரை எடுத்து சுற்றுறதுக்குள்ளே அந்த மீன் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஒரு கண்டென்ட் சிக்கிடுச்சா? மீன் மாட்டிக்கிச்சு. கிட்ட வரும்போது அந்த மீன் என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். இருக்காரா? ஃபைனலாக நம்ம நண்பரை வந்து ஒரு மீனை போட்டு பாருங்க. இப்போதான் மீனை வச்சுட்டே இருக்கிறாரு. போட்டு ஆஃப் ஆகாது, மீனே கிடைக்கல. என்னாச்சு? என்னது? அடப்பாங்களா, அது பாதி வழியிலே நான் வரட்டான்னு போயிட்டே இருந்துச்சு. அந்த மீன் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறோம். பார்த்தா மீன் தண்ணியில் எகிரி குதிக்குதுங்க ரோகு. என்னன்னு பார்த்தாக்கா மீன் அடித்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. ரோகு வந்து எடுக்கிறீங்களா? எப்பயுமே ரோகு அடிச்சதுன்னா அப்படி தான் அடிக்கும். எகிரி அடிக்கும் தண்ணியில் முள்ளில் லாக் ஆகிடுச்சுன்னா. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சு வேண்டி தான் நம்ம பால் செட்டில் மீன் மாட்டிச்சுட்டு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. பாருங்க எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது பாருங்க. கர 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 கர. இருக்கு. அவர் இன்னைக்கு நம்ம நண்பர் வந்து போட்ட அந்த ஃபுட்டுக்கு நல்ல ரிசல்ட்டுங்க மீனுக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுட்டு நல்லா 100% ரிசல்ட் இந்த ஃபுட்டுக்கு. நான் கேரண்டியாக சொல்லுவேன். அப்படிதான் எகிரிடுவார் மேலே. அதான் அங்கே எகிரத்தை பார்த்த உடனே நம்ம செட்டில் தான் ஓடுதுன்னு பார்த்துட்டு நான் எப்படி எகிரிச்சு பாருங்க. அழகா பவர் கொடுத்து அந்த மாதிரி அட்டிக்குது. இது துணி 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 மாட்டிக்கு போகுது. வா 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 வரே வா வரே வா. எல்லாமே ஒரு மீடியமான சைஸ் தான். 1/2 கிலோ 1 கிலோ சைஸு 3/4 கிலோ சைஸு இந்த மாதிரி தான். ஆனால் எல்லாமே ரோகு தான். முகத்தோட நண்பர்களே, நம்ம சேனலை பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் தெரிஞ்ச நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி மீன் இருந்துச்சுன்னா, ஏரியில் குத்துகை இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் கூட வந்து நாங்களே ஜாயின் பண்ணி மீன் பிடிப்போம். உங்களுக்கு பால் செட்டு ஃப்ரீயாக கொடுப்பேன். உங்களையும் ஒரு கண்டென்ட் எடுத்து நீங்கள் மீன் பிடிக்கிறதையும் வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து போடுவேன். நம்ம சேனலில் நீங்களும் வரலாம். பார்த்து கையில் அடிச்சிருப்போம். நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து இப்போ மீன் பிடிக்க போகிறீங்களோ அந்த ஏரியாவை எனக்கு ஃபஸ்ட் நாளே சொல்லிவிடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி ஆகிடுவேன். உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து 2 பால் செட்டு ஃப்ரீயாக தருவேன். அதை வச்சு அன்றைக்கி நீங்கள் மீன் பிடிச்சி ஒரு கண்டென்ட்டை நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வேறு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துல இருந்தால் கூட நம்மளை கூப்பிட்டு போகலாம். நாங்கள் வருவோம் எங்கே இருந்தாலும். நாங்கள் ஒரு 2 பேர் தான் வருவோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம சேனலில் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அது ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரை வர வச்சு டோர்னமெண்ட்டை நடத்தி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறோம். பாருங்கள், ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு இதுதான் கடைசியாக கிடைச்ச ரோகு. எல்லாமே 1/2 kg தான்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கிடைச்ச மீனெல்லாம் இதான். எப்படியும் ஒரு 10 கிலோ மீன் இருக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜிலேபி கிடச்சிது. அந்த 2 ஜிலேபியும் ஒரு 1/4 கிலோ சைஸ் இருக்கும். மற்றது எல்லாமே ரோகு தான். நண்பர்களே, நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு லைக் போடாத போயிடுறீங்க. கண்டிப்பாக ஒரு லைக்கை ஒன்று போடுங்க நண்பர்களே. உங்களுடைய ஒரு லைக் தான் எங்களை உற்சாகப்படுத்தும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்படி போகிற போக்கில் அந்த லைக் பட்டன் அப்படி லைட்டஸாக தட்டி விட்டு போயிருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். இன்றைக்கி மதியம் தான் வந்தோம். புதுசாக இன்றைக்கி நம்ம நண்பர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம ஊருக்காரங்க தான், கள்ளக்குறிச்சிக்காரங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் ஒரு லைக் போட்டுருங்க நம்ம வீடியோவுக்கு. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய்.